சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதுல நான் வேற ட்ராக்க நோக்கி போறேன் அப்படின்னு படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படக்குழு கிட்ட பகிர்ந்துகிட்ட தன்னோட கருத்தை அன்னைக்கு ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் நினைவு கூர்ந்தாரு நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய். விஜயோட இந்த வார்த்தைகள் பலிச்சுக்கிட்டு இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த அளவு போயிருக்குதுன்னா, ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதுனால தியேட்டர் உரிமையாளர்கள் ரசிகர்களுக்கு பணத்தை ரீஃபண்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய சினிமா வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கான தொகை தியேட்டர் உரிமையாளர்களால ரசிகர்களுக்கு திருப்பி அளிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இது கோலிவுட்ல பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஜனநாயகன் பட விவகாரத்துல என்ன நடக்குது, நீதிமன்றம் என்ன உத்தரவு போட போகுது, விரிவா பார்க்கலாம். எப்பவுமே ஒரு படம் தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பப்படுது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி சான்றிதழ் கொடுக்கறதும் தவிர்க்கவே முடியாத சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க சொல்றதும் வழக்கமான ஒண்ணுதான். ஆனா பல நேரங்கள்ல தணிக்கை வாரியம் மத்திய அரசின் கைப்பாவையா செயல்படுதோ அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுவதா குற்றம் சாட்டப்படுது. எப்பெல்லாம் அப்படியான சந்தேகங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் எதிர்க்கட்சிகளோட கொள்கை நிலைப்பாடு சார்ந்தோ அல்லது மத்திய அரசு மறுக்கக்கூடிய விஷயங்களை படமாக்குறப்போ அந்த மாதிரி தணிக்கை வாரியம் செயல்படுறதா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க, வாரியத்தை விமர்சிக்கவும் செஞ்சிருக்காங்க. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவரோட சில படங்களுக்கு இந்த மாதிரியான சர்ச்சைகள் முன்னாடியே வந்திருக்கு. ஆனா இப்ப கட்சி தொடங்கின அப்புறமா, அதுலயும் குறிப்பா இன்னும் 2 மாசங்கள்ல தேர்தல் நடக்கவிருக்கிற சமயத்துல விஜயோட கடைசி படம் வெளியாகவிருக்கு. இந்த நேரத்துல தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பப்பட்ட விஜயோட கடைசி படமான ஜனநாயகனுக்கு முதல்ல யுஏ சான்று வழங்க ஒரு மனதா முடிவு செஞ்சதா சொல்லப்படுது. ரிலீஸ் தேதி நெருங்கினப்ப இன்னும் சான்றிதழ் வழங்கலன்னு கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போனப்பதான் புகார் ஒன்று பெறப்பட்டதனால தான் இந்த தாமதம். அந்த புகாரினுடைய அடிப்படையில படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டதா நீதிமன்றத்துல வந்து சொல்லுது தணிக்கை வாரியம். இந்த தகவலை ஜனவரி 5ஆம் தேதி மாலை புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு தணிக்கை வாரியம் தெரிவிச்சிருந்தாலும், ஜனவரி 9ஆம் தேதி படத்தோட ரிலீஸை வச்சுக்கிட்டு நெருக்கடியிலையும் குழப்பத்திலையும் இருந்திருக்கு கேவிஎன் நிறுவனம். அதை தொடர்ந்து தொடுக்கப்பட்ட வழக்குல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னால அந்த வழக்கு தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்த விவாதத்துல சான்றிதழ் வழங்காம இருக்கிறதுல உள்நோக்கம் இல்ல, சான்றிதழ் வழங்குவது குறித்து முடிவெடுக்க வாரியத்தோட தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, குறித்த தேதியில சான்றிதழ் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல, அதே மாதிரி இந்த விவகாரத்துல எங்களோட அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது, விதிகளோட அடிப்படையில பரிசீலிச்சு முடிவெடுக்க மட்டும்தான் போர்டுக்கு உத்தரவிட முடியும்னு சொல்லி நீதிமன்றத்தையே ஆஃப் பண்ணிடுச்சு தணிக்கை வாரியம். அப்பதான் ஒரு விஷயம் வெளியில வருது. தணிக்கை வாரியத்திற்கு புகார் கொடுத்த நபரே வாரியத்தை சேர்ந்த உறுப்பினர் தான் அப்படிங்கிறது. இது கேவிஎன் நிறுவனத்திற்கு மட்டுமில்ல, வெளியிலிருந்து பார்த்தவங்களுக்கு வித்தியாசமாகத்தான் இருந்துச்சு. நீதிபதி கூட விஷயங்கள் எல்லாம் அப்நார்மலா இருக்குன்னு கருத்து சொல்லி இருந்திருக்காங்க. இது எல்லாம் நடந்து முடிஞ்சுதான் தீர்ப்பு ஜனவரி 9ஆம் தேதி காலைக்குள்ள வரும்னு நீதிமன்றம் இறுதியா க்ளோசிங் கொடுத்துச்சு. ஆனா ரசிகர்களுக்கு புரொடக்ஷன் கம்பெனி வேற ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. முதல்ல வெளிநாடுகள்ல படம் ரிலீஸ் ஆகிற தேதி ஒத்திவைக்கப்படுவதா சொன்னாங்க. அதை தொடர்ந்து நீண்ட யோசனைக்கு பிறகு இந்தியாவிலேயுமே ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வழக்கமா கோர்ட்டோட நேரமே 10 மணி தான், ஆனா தமிழ்நாட்டுல சிறப்பு காட்சி 9 மணிக்கே ஆரம்பமாகும். அது மட்டும் இல்லாம பட விவகாரத்துல என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாதப்போவும் எத்தனை உரிமையாளர்கள் நம்பி வாங்குவாங்கன்னு தெரியாது. அதனாலேயே படத்தோட ரிலீஸ் தேதியும் தள்ளி வைக்கப்படுது. இதை கேட்டு ரசிகர்கள் மட்டுமல்ல, பிரபலங்கள் பலருமே கூட தங்களோட வருத்தங்களையும் ஆதரவையும் பதிவு செஞ்சிருந்திருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ்ல இருந்து பலரும் பலவித கருத்துக்களை தெரிவிச்சு விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்த ரசிகர்களோட பணமும் திருப்பி கொடுக்கப்பட்டுட்டு வருது. இது படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே படத்துக்கு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் என்ன உத்தரவு வரப்போகுதுங்கிற பரபரப்பு எல்லாருக்கும் மத்தியிலையும் பரவ ஆரம்பிச்சிருக்கு.